தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 8 முதல் அதிகாரம் 3, இறைவசனம் 4 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் எசேக்கியேலிடம் தமக்கு செவிசாய்த்து தாம் கொடுக்கும் சுருளை எடுத்து சாப்பிடும்படி கூறுகிறார். அந்த சுருளில் புலம்பலும் துயரமும் இருந்தாலும் அதை சாப்பிட்டபோது அது அவரது வாயில் தேன் போல் இனிமையாக இருந்தது. பின்னர் இறைவன் தாம் கூறும் வார்த்தைகளை இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்குமாறு எசேக்கியேலை அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை மற்றும் 10 மற்றும் 12 முதல் 14 வரை. நற்செய்தியின் சுருக்கம். சீடர்கள் விண்ணரசில் யார் பெரியவர் என்று இயேசுவிடம் கேட்கின்றனர். இயேசு ஒரு சிறு குழந்தையை அவர்கள் நடுவில் நிறுத்தி, குழந்தையைப் போல தாழ்மையுடன் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என கற்பிக்கிறார். மேலும் சிறியவர்களில் ஒருவர் கூட அழிந்து போகாமல் இருப்பதே தந்தையின் விருப்பம் என்று கூறுகிறார். தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடிச் செல்லும் ஆயனைப் போல இறைவன் ஒவ்வொருவரையும் அன்புடன் தேடுகிறார். இன்றைய இறை செய்தி. இறை வார்த்தையை திறந்த உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டு குழந்தையை போன்ற தாழ்மையான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நம்மில் யாராவது வழி தவறினாலும் இறைவன் நம்மை தேடி வந்து மீண்டும் தம்மிடம் அழைத்து செல்கிறார். சிந்தனை துளிகள். நான் இறை வார்த்தையை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேனா? என் வாழ்வில் தாழ்மைக்கு இடம் கொடுக்கிறேனா? என்னிடம் இருந்து விலகிய ஒருவரை அன்புடன் மீண்டும் அணுக முயற்சி செய்கிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பு நிறைந்த பரம தந்தையே, இன்றைய இறை வார்த்தையை எங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் அருளை எங்களுக்கு தாரும். குழந்தையை போன்ற தாழ்மையான மற்றும் தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். வழி தவறி செல்லும் நேரங்களில் எங்களை தேடி வந்து உமது பாதையில் வழி நடத்தும். எங்கள் வாழ்வின் மூலம் உமது அன்பையும் இறை வார்த்தையையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவும். எங்கள் குடும்பங்களையும் எங்களை சுற்றியுள்ள அனைவரையும் ஆசிர்வதியும். எங்கள் ஒவ்வொரு நாளும் உமது வழியில் நடக்க அருளும். இயேசுவின் திருப்பெயரால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.